ஆனா உண்மையிலே இந்த கொடுமைலாம் எதிரி கூட வரக்கூடாதுங்க. சொந்த தொகுதி மக்கள் கிட்ட போய் நிக்க முடியாத லெவல்ல என்னை இவங்க வச்சிருக்காங்க. ஒண்ணுமே என்னால பண்ண முடியலைங்க. உண்மையிலே வேதனைங்க. உண்மையிலே வேதனை. கொடுமைப்பா கொடுமையோ கொடுமை அப்படிங்கிற மாதிரி என்ன அப்படின்னா, அவருடைய தொகுதிக்கு வெள்ளம் பாதிப்புகள் அல்லது பிரச்சனைகள் பார்வையிடுறதுக்காக அமைச்சர்கள், துணை முதலமைச்சர்லாம் வருவாங்கல்ல, அவர் தொகுதிக்கு வந்துட்டு போகும்போது அவர்கிட்டயே சொல்றது இல்லையாங்க. ஃபோன் பண்ணா நான் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னா கூட அவங்க கிட்ட வேலை செய்யறவங்களை வச்சு எனக்கு ஃபோன் பண்றாங்க. நான் சுயமரியாதைக்காரன் இந்த வேல்முருகன். இந்த சுயமரியாதை என்னை எப்படி இதை அலோவ் பண்ணும்? ஏன் அவங்க தாங்க நேரடியாக பேசணும். இப்போ மட்டும் நான் சாதாரண எம்எல்ஏ ஆயிட்டேன்னா, அப்போ மட்டும் ஒரு கட்சி தலைவராக இருந்தேனா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாரு. நினைச்சு பாருங்களா, அவர் சொல்றாருங்க 7 செகண்ட். இந்த 7 செகண்டுக்குள்ள நீங்க சொல்ல வந்ததை சொல்லி முடிங்கன்னு சொல்லி ரேகிங் பண்ணியிருக்காங்க. எப்படிங்க 7 செகண்ட்ல சொல்ல வந்த விஷயம் சொல்ல முடியும்? அதையும் மீறி பேசினா வேல்முருகன் உக்காருங்க, உக்காரியா, ஒருமையில என்ன பேசிட்டாங்கன்றாரு. உக்காரியா, பசிக்குது போலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்க இப்ப சட்டமன்றத்துல எனக்கு பேச நேரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி புலம்புறீங்க. பேசவே விட மாட்டேங்கிறாங்க. 7 செகண்ட்ல நிறுத்துறாங்கன்ட்டு. 7 செகண்ட் இல்ல, 7 நிமிஷம்னாலும் நீங்க தைரியமா தாராளமா பேசிக்கிட்டே இருக்கலாம்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதுக்கான ஒரு சூட்சுமத்தை இப்பொழுது நான் சொல்ல போகிறேன். அவைத்தலைவரே, பேரவைத் தலைவரே, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இளைய தலைவரே, இளைய கலைஞரே அப்படின்ற அந்த பாட்டை எடுத்து விட்டீங்கன்னா, அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் சட்டமன்றமே பின் டிராப் சைலண்ட்ல கேட்கும். அதாவது, நீ நடித்த படமோ கெத்து, நீங்க தான் தமிழ்நாட்டின் சொத்து. ஒரு கல் ஒரு கண்ணாடி என்று திரைப்படத்தில் நீங்கள் புரட்சி செய்தீர்கள். ஒத்த செங்கல்லை வைத்து இங்க தமிழ்நாடு அரசியலில் புரட்சி செய்தீர்கள். அந்த பாட்டு முடிஞ்ச பிறகு சும்மா கரகோஷங்கள் விண்ணை பிளக்கும். அனைவருக்கும் வணக்கம். திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு 2 நாளாக அவருடைய சத்தம் தாங்க எந்த பக்கம் திரும்பினாலும் கேட்குது. சோசியல் மீடியால ஆகட்டும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஆகட்டும், பிரஸ் மீட்ல திரும்பினாலும் அவர் தான் இருக்காரு, பேட்டியில திரும்பினாலும் அவர் தான் இருக்காரு. அப்படியாக எங்கும் வேல்முருகன் அப்படின்ற இடத்தை பிடித்திருக்கிறார். ஒரு வழியாக ஒரு வாரமாக 10 நாட்களாக திரும்ப ஆதவ அர்ஜுனன் சொல்லி போட்டு அரைச்சி தள்ளனதுல அவங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு தற்போது முன்னிலை வகிக்கிறார் என்ற வகையில் நமக்கு மகிழ்ச்சி தாங்க. ஆனா நல்ல விஷயத்துக்காக இல்லைங்க. உண்மையிலேயே அவரை பார்த்தா அவ்வளோ கஷ்டமா இருக்குது. நான் கேலி கிண்டலாம் சொல்ல. உண்மையிலேயே 4 வருஷம் திமுக கூட்டணியில எம்எல்ஏவா இருந்திருக்காரு. இவ்வளவு பாடுதான் பற்றுப்பாருன்னு இல்லை போல இருக்குதுங்க. அப்படி போட்டு படுத்தி எடுத்திருக்காங்க. அவர் சந்திக்காததே இல்லை இந்த 4 ஆண்டுகளில். அது அவமானமாகட்டும், புறக்கணிப்பாகட்டும், அல்லது ஒரு மாதிரியா தனக்கு கீழே இருக்கிறவங்களை வச்சு அவரை டீல் பண்றதாகட்டும், அல்லது அவர் சந்திக்க முயற்சி செய்யும் போதெல்லாம் அவருக்கு நேரம் கொடுக்காமல் தள்ளி போடுறதாகட்டும், இப்படி பல விஷயங்கள்ல படுத்தி எடுத்திருக்காங்க. மனுஷன் ஒரு கட்டத்துல வெடிச்சிட்டாரு. வெடிஸ்ட் பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காருங்க. அந்த பிரஸ் மீட்ல அவர் பேசின பேச்சு, அதுக்கடுத்து அவர் ஒரு பேட்டி புதிய தலைமுறையில கொடுத்தது சும்மா வச்சு வெளுத்து விட்டாருங்க மனுஷன். ஆனா 4 வருஷமா உள்ள தேக்கி வச்சிருந்தது மொத்தத்தையும் போட்டு பொலன்னு பொலந்து எடுத்துட்டாரு. அதை பத்தி தான் சுருக்கமா பேச போறோம். அதுல அவர் சொன்ன சில ஹைலைட்டான பாயிண்ட்டுகள், அதற்கு நம்மளால் முடிந்த சில தீர்வுகள், இதெல்லாம் நம்ம கொடுக்க போறோம். அதாவது என்னுடைய கருத்து என்ன அப்படின்னாங்க, முதல்ல இதை ஆரம்பிக்கும் போதே நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறமா விஷயத்துக்குள்ள போலாம். வேலியில பாட்டுக்கு ஒரு ஓணாம் போயிட்டு இருந்துச்சுங்க. அது போற போக்கில் அப்படியே விட்டுருந்தா அது பாட்டுக்கு போயிருக்கும். இல்ல எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஓணானை எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுக்கிட்ட பிறகு அது வேலியில என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் வேட்டிக்குள்ள போய் பண்ணும். அப்ப நம்ம அதற்காக ரியாக்ஷன் கொடுத்து எந்த பலனும் இல்லை என்பது போல மாவீரர் நாள் மேடையில கூட வேல்முருகன் அண்ணா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, நான் எந்த சூழலிலுமே தமிழ் இனத்துக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் உறுதியாக நின்று இத்தனை ஆண்டு காலமாக குரல் கொடுத்திருக்கிறேன். தன்னுடைய முந்தைய காலத்துல தான் பண்ண செயல்கள், அவர் பண்ண போராட்டங்கள் எல்லாத்த பத்தியும் பேசிட்டு ஒரே ஒரு சமரசம் செய்து கொண்டேன். என்னன்னா, இந்த ஆட்சி அதிகாரம் நமக்கு வேணும், அதிகாரத்தில் இருந்தாதான் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் அப்படின்றதுக்காக நான் திமுக கூட்டணியில போய் இருந்துட்டேன். இந்த ஒரு சமரசத்தை தவிர நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அந்த ஒத்த சமரசம் உங்களை எங்க கொண்டு நிறுத்தி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன அவருக்கே காட்டி கொடுத்துடலாம். ஏன்னா அவரே புலம்பிட்டாரு, இருந்தாலும் நம்ம ஞாபகப்படுத்திடலாமே அப்படின்ட்டு. என்ன சொல்றாருனாங்க, ஓட்டு கேட்க போகும்போது எலெக்ஷன் டைம்ல நான் போன் பண்ணா டக்குன்னு முதலமைச்சர் எடுப்பாரு, நான் போன் பண்ணா டக்குன்னு துணை முதலமைச்சர் எடுப்பாரு, அல்லது முக்கியமான அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் வேல்முருகன் கூப்பிடுறாருனால டக்குன்னு அட்டன் பண்ணி பேசுவாங்க. நல்லா பேசுவாங்க, பின்ன பேசாமையா இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு வாக்கு விழுக்காடு இருக்குது, உங்களுக்கு பின்னாடி ஒரு சமூகம் இருக்குது.
அப்படின்போது உங்க ஓட்டெல்லாம் வேணும். அதை வச்சுதான் வந்து அவங்க வந்து ஒரு 5,000 ஓட்டு, 10,000 ஓட்டு, 20,000 ஓட்டு வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கு தேவையான நம்பர்ஸை வந்து அந்த ஓட்டுகளை வச்சுதான் அவங்க கிராஸ் பண்ண முடியும். அதனால எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் அமைச்சர் ஆயிடுறாங்க சில பேரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சைரன் வச்ச கார்ல போக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க பின்னாடி வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் அப்படி இப்படின்னு வர ஆரம்பிச்ச உடனே போன் பண்ணா நான் போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னா கூட அவங்க கிட்ட வேலை செய்யறவங்கள வச்சு எனக்கு போன் பண்றாங்க. நான் சுயமரியாதைக்காரன் இந்த வேல்முருகன். இந்த சுயமரியாதை என்னை எப்படி இதை வந்து அலோ பண்ணும்? ஏன் அவங்க தாங்க என்கிட்ட நேரடியா பேசணும். இப்ப மட்டும் நான் வந்து சாதாரண எம்எல்ஏ ஆயிட்டேன்னா அப்ப மட்டும் ஒரு கட்சி தலைவரா இருந்தேனா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. ஓட்டு கேட்கும் போது மட்டும் நாங்க கூட்டணி கட்சி தலைவர், நீங்க அமைச்சராகி சைரன் கால்ல போலீஸ் அதிகாரி பட கலெக்டரோட பாதுகாப்பா வரும்போது உங்க வீட்டுல இருக்க வேலை செய்யணும், உங்க உதவியாளர் எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுவார். சுயமரியாதைக்காரன் அப்படி என்று சொல்லிக்கொண்டு சுயமரியாதைக்காரருக்கு திமுக கூட்டணியில் என்ன வேலை அப்படின்ட்டு பாருங்க அங்க ஒருத்தன் கேட்கறான். உன்ன அந்த மாதிரிலாம் கூட கேட்கறாங்க வேல்முருகன் அண்ணன் அவர்களே. ஆனா ஒரு விஷயத்துல அவரை நம்ம மனதார பாராட்டணும். எத்தனையோ கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு திமுக கூட இருந்துகிட்டு திமுகவுக்கு முட்டு கொடுத்து கொண்டு திமுகவை போற்றி பாதுகாத்து பப்ளு திட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி திமுகவை ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு இருக்கிறவங்க மத்தியில அந்த கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே கேள்வி கேட்கக்கூடிய, தன்னுடைய குறைகளை தன்னுடைய தொகுதி மக்களுக்காக பேசக்கூடிய அந்த முதுகெலும்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்துல வேல்முருகன் அவர்களை பாராட்டணுங்க. வேற என்னென்னலாம் அவரை வந்து துன்புறுத்தி இருக்காங்க அப்படின்னா, சட்டமன்றத்துல பேச வருவாராம். என்னது, அவர் தொகுதி மக்களுக்கு இந்தந்த பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி வந்து ஏரி குளங்கள் பிரச்சனை, வெள்ளம் சேதங்கள், அதற்கான நிவாரணம், இன்னும் பல பிரச்சனை இருக்கும்ல, அது சம்பந்தமா பேசலன்னா 7 செகண்ட் நினைச்சு பாருங்களேன். அவர் சொல்றாருங்க 7 செகண்ட். இந்த 7 செகண்டுக்குள்ள நீங்க சொல்ல வந்ததை சொல்லி முடிங்கன்னு சொல்லி ராகிங் பண்ணிருக்காங்க. எப்படிங்க 7 செகண்ட்ல சொல்ல வந்த விஷயத்த சொல்ல முடியும்? அதையும் மீறி பேசினா வேல்முருகன் உட்காருங்க, யோ உட்காரியா, ஒருமையில என்ன பேசிட்டாங்கன்றாரு, யோ உட்காரியா பசிக்குது போலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் நான் 7 செகண்ட்ஸ் தான் பேசணும்னு எதிர்பார்க்கிறார் பேரவைத் தலைவர். நான் உடனே போராடுறேன். மூத்த அமைச்சர்களாம் ஏவோ பசிக்குதுப்பா உட்காரியா அப்படின்னு ஒரு மூத்த அமைச்சரே ஒருமையில சொல்றாரு முதலமைச்சர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு. அங்க தொகுதியில் இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பசியோட அங்க இருக்கிற பிரச்சனைகளோட அவங்க வந்து நம்ம எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு போயிருக்காரு. திமுக கூட்டணியில் நின்று திமுகவுக்காகவும் நம்ம கிட்ட ஓட்டு கேட்டிருக்காரு. அதனால இப்ப அங்க போய் நமக்காக பேசி நமக்கான ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வருவாரு அப்படின்னு சொல்லி இங்க மக்கள் வந்து அப்படியே வானத்தை பார்த்த பூமி மாதிரி அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க போனா யோ பசிக்குதியா உட்காரியா போதும் அப்படிங்கிற மாதிரி டீல் பண்றாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த திமுக அமைச்சர்களுக்கு சட்டமன்றத்துல ஏசி ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிற இவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போய் சாப்பிடுறதுல பொறுமை இல்லை. ஏன்னா 5 நிமிஷம் லேட் ஆகுது, வயிறு தாங்கல. ஆனா அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே நின்று இருக்கிறத பத்தி இவங்களுக்கு கவலை இல்லை. இதையும் புலம்பி தீர்த்திருக்காருங்க. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. ஆனா கொடுமைப்பா கொடுமையோ கொடுமை அப்படிங்கிற மாதிரி என்ன அப்படின்னா, அவருடைய தொகுதிக்கு வெள்ளம் பாதிப்புகள் அல்லது வந்து பிரச்சனைகள் பார்வையிடுறதுக்காக அமைச்சர்கள், துணை முதலமைச்சர்லாம் வருவாங்கல்ல, அவர் தொகுதிக்கு வந்துட்டு போகும்போது அவர்கிட்டயே சொல்றது இல்லையாங்க. ஏங்க துணை முதலமைச்சர் வந்து நம்ம தொகுதியை பார்வையிட்டுட்டு திருப்பி போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிய மாட்டேங்குதான். அவங்களா பார்த்து வந்துட்டு போறாங்களே, ஏங்க லோக்கல் எம்எல்ஏவை கூப்பிட்டு அது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு கலந்து ஆலோசித்து ஒரு முறையான ஒரு டிஸ்கஷனை போட்டு என்ன பண்ணலான்றது பேசினாதானுங்க அந்த அமைச்சர்களோ அல்லது வந்து துணை முதலமைச்சரோ வந்துட்டு போனது. அப்ப எதுக்கு போட்டோ ஷூட்டிங் தான் வந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கறத மறைமுகமா சொல்றாரு. அப்படி எனக்கே தெரியாம என் தொகுதிக்கு வந்து நானும் பார்த்துட்டு போயிட்டேன்னு சொல்லி போறாங்க. என்னங்க பண்றது? அதையும் மீறி எனக்கு இன்ஃபார்ம் பண்றதா இருந்தா அவங்களுடைய பிஏ மூலமாவோ அல்லது யாரோ ஒருத்தர் வேலை செய்யறவங்க மூலமாவோ டிரைவர் மூலமாவோ போன் போட்டு எங்க ஆளு வராருன்னு சொல்றாங்க, இது எனக்கு அவமானமா இருக்காதா அப்படிங்கிறாரு. அவமானமா இருக்குந்தான். மீண்டும் எனக்கு அந்த ஓனாங்கதை தான் ஞாபகத்துக்கு வருது. அது பாட்டுக்கு வெளியில போயிட்டு இருந்துச்சே வேல்முருகன் அண்ணே. அடுத்ததாக இன்னொரு பிரச்சனை வேற சொல்லி புலம்புறாருங்க. உண்மையிலேயே ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட்டுக்கே நான் கொடுமைன்ட்டேன். இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியலையே. அப்படி ஒரு கொடுமைங்க. இவங்க இப்படி பண்ணிடுறாங்களா, டீல் பண்ணிடுறாங்களா, பேசவும் விட மாட்டேங்கிறாங்களா, கேட்கறதையும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா, 4 வருஷமா ஓடி போச்சா. இப்ப இவர் இங்க முடிச்சுட்டு மறுபடியும் தொகுதிக்கு தானே போய் ஆகணும். அங்க போய் தொகுதியில் நின்னா மக்கள் அசிங்கப்படுத்துறாங்களா, கேள்வி கேட்கறாங்களா, என்ன பண்ணிட்டீங்க எம்எல்ஏன்னு சொல்லி எலெக்ஷன் டைம்ல வரீங்க, அதுக்கப்புறம் அப்பப்ப வந்து பார்வையிட்டு போனீங்க, இந்த தொகுதிக்கு என்ன பண்ணீங்க, என்ன மேம்பாட்டு பண்ணிட்டீங்க, இந்த பிரச்சனை எல்லாம் அப்படியே கிடக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் புடிச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்துறாங்க, கேள்வி கேட்கறாங்க. என்னால பதில் சொல்ல முடியல. நான் என்னங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி மீடியால புலம்புற அளவுக்கு கூட்டணி கட்சியை திமுக வைத்திருக்கிறது. ஆனா உண்மையிலே இந்த கொடுமைலாம் எதிரி கூட வரக்கூடாதுங்க. சொந்த தொகுதி மக்கள் கிட்ட போய் நிக்க முடியாத லெவல்ல என்னை இவங்க வச்சிருக்கிறாங்க. ஒண்ணுமே என்னால பண்ண முடியலைங்க. உண்மையிலே வேதனைங்க. உண்மையிலே வேதனை. மறுபடியும் எனக்கு தோன்றது என்னன்னா, அப்படி என்னத்துக்கு இத பண்றதுக்கா
4 வருஷமா இதை அனுபவிக்கிறதுக்கு மக்கள் கிட்டயும் சரி சட்டமன்றத்திலயும் சரி போய் அசிங்கப்படுறதுக்காக அந்த ஒத்த சமரசத்தை நான் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னீங்களே, அந்த சமரசத்தை பண்ணிக்கிட்டீங்க. ம்? நான் ஏதோ இந்த சமரசம் பண்ணேன், இதெல்லாம் நான் நடந்துச்சு, அதனால இவ்வளவு சாதிச்சு கொடுத்துருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. அப்புறம் எதுக்கு அந்த சமரசம்? நான் கூட்டணி வச்சுக்கிட்டேன் அப்படின்ற சமரசம். ரைட்டு. இப்ப நான் இது வேற இன்னொன்னு சொல்லி புலம்புறாரு. இப்ப நான் இதெல்லாம் இங்க சொல்லிட்டேன்னா, இது என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நான் இங்க சொல்றேன்னா, உடனே எங்க திமுக உடன்பிறப்புகள்லாம் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. திமுக கூட்டணியில் குழப்பம் விளைவிக்கிறார். திமுக கூட்டணி விட்டு இவர் போக போகிறார். பாத்தீங்களா உள்ள இருந்துகிட்டே சலசலப்பு ஏற்படுத்துறாருலாம் எழுத ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறாரு. எழுதுவாங்க. அவங்களுக்கு வேற என்ன தெரியும்? எழுததான் செய்வாங்க. அது அப்படியே பொறுப்பா அப்படியே கம்முக்கமா எங்க தோழர் திரும்ப மாதிரி இருக்கணும். அவர் கட்சியிலயும் 4 எம்எல்ஏ வச்சிருக்காரு. அவங்க என்னைக்காச்சும் இந்த மாதிரி சட்டமன்றத்துல சண்டை போட்டிருக்காங்களா? என்னைக்காச்சும் இந்த மாதிரி தொகுதியில பிரச்சனை இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லி வெகுண்டு எழுந்து கேள்வி கேட்டிருக்காங்களா? இல்ல இந்த மாதிரி பிரஸ் மீட் கொடுத்துதான் நான் கேள்வி கேட்டேன், எனக்கு நேரம் கொடுக்கல, எங்க தொகுதிக்கு ஒண்ணும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களா? இல்ல. அந்த 4 எம்எல்ஏக்கள் ஆளூர் ஷானவாஸ், பாலாஜி இந்த மாதிரி 4 எம்எல்ஏக்களுடைய தொகுதியில தேனாரும் பாலாரும் ஓடிட்டு இருக்குது வேல்முருகன். ஏன்னா அவங்க பத்திரமா திமுகவை பாத்துக்கிறாங்க. அதனால திமுக அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க போல இருக்குது. அந்த தொகுதி மக்கள்கிட்ட கேட்டாதான் தெரியும். அந்த தேனாரும் பாலாரும் எவ்வளவு கன அடிக்கு ஓடிட்டு இருக்குது அப்படிங்கறது கேட்டா தெரிஞ்சுக்கலாம். அப்படி அந்த மாதிரி நீங்களும் ஒரு கூட்டணி கட்சியா இருந்தீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஏங்க உதயநிதி முதலமைச்சர் ஆகக்கூடாது? அவருக்கு என்னங்க தகுதி இல்ல? அவருடைய உருவத்தில் நான் யாரை பார்க்கிறேன்? குவேராவை பார்க்கிறேன், பிடல் காஸ்ட்ரோவை பார்க்கிறேன், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்த ஈவேரா அவர்களை பார்க்கிறேன், அப்படி அப்படியே அந்த பக்கம் போனா யாராச்சும் ஒரு புரட்சியாளர் பேரை சொல்லி அவரை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க புகழ்ந்துகிட்டே இருக்கணும். நீங்க சட்டமன்றத்துல எனக்கு பேச நேரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி புலம்புறீங்க. பேசவே விட மாட்டேங்கிறாங்க. 7 செகண்ட்ல நிறுத்துறாங்கன்ட்டு. 7 செகண்ட்ல 7 நிமிஷம்னாலும் நீங்க தைரியமா தாராளமா பேசிக்கிட்டே இருக்கலாம்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதுக்கான ஒரு சூட்சுமத்தை இப்பொழுது நான் சொல்ல போகிறேன். கூர்ந்து கவனிங்க. இதை மட்டும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த 7 செகண்ட் பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆயிரும். அது 7 நிமிஷமா மாறிடும். அது என்ன அப்படின்னா, இப்ப கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாங்க, 20 நாளை தாண்டி ஓடிட்டு இருக்குது. என்ன அது புஷ்பா படமானா? இல்லைங்க. அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள் விழா இப்பதான் நவம்பர் 27 ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. உதயநிதி உதய நாள் அப்படின்னு சொல்லி ஊர்ல நிகழ்ச்சி நடத்தி பட்டாசு கிளப்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம அமைச்சர் மாசு அவர்கள் அதுல முக்கிய பங்கு ஆற்றுகிறார். சரி, அதுக்கும் நான் 7 செகண்ட்ல பேச விடாம நிறுத்தினதுக்கு என்னப்பா சம்பந்தம்? அந்த 7 நிமிஷத்துக்கு எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றது? அந்த சூத்திரத்தை சொல்லு அப்படிங்கிறீங்களா? அதைத்தான் சொல்ல வந்தேன். இருங்க. அந்த உதயநிதி உதய நாளை முன்னிட்டு ஒரு பாட்டு தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த பாட்டு என்னன்னா, இளைய தலைவரே இளைய கலைஞரே அப்படின்ட்டு. டியூன் எப்படி இருக்குன்னு தெரியல. இசை வெளியீட்டு விழா நடந்துருச்சு. இசை வெளியீட்டு விழாவில் பாத்தீங்கன்னா நம்ம மாசு அவர்களும் நம்ம செந்தில்வேல் அவரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அந்த தட்டை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. தட்டுன்னொடனே தப்பா நினைச்சுக்காதீங்க, இசை தட்டு பழைய சிடிலாம் வருமே அந்த மாதிரி டைப்பு. அது இசை வெளியீட்டு விழாவில் ஒரு ஃபார்மாலிட்டி வைக்கிறது. அந்த பாட்டை உடனடியா நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணி அடுத்த முறை சட்டமன்றத்துக்கு போகும்போது, அவைத்தலைவரே பேரவைத் தலைவரே நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இளைய தலைவரே இளைய கலைஞரே அப்படின்ற அந்த பாட்டை எடுத்து விட்டீங்கன்னா, அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் சட்டமன்றமே பின் டிராப் சைலண்ட்ல கேட்கும். அந்த பாட்டு முடிஞ்ச பிறகு சும்மா கரகோஷங்கள் விண்ணை பிளக்கும். ஆமா, அப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்கும். எத்தனை நிமிஷம் வேணா நீங்க பாடலாம், பாடிக்கிட்டே இருக்கலாம். ரிப்பீட்டு அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு சவுண்ட் கேட்க இன்னொரு தடவை கூட அந்த பாட்டை பாடலாம் முழுசா. அப்படி உங்களுக்கு சட்டமன்றத்தில் நிறைய டைம் வேணும் அப்படின்னா இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணிக்காங்க. ஏன்னா ஏற்கனவே பல சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்திருக்குது. அதாவது, நீ நடித்த படமோ கெத்து, நீங்க தான் தமிழ்நாட்டின் சொத்து, ஒரு கல் ஒரு கண்ணாடி என்று திரைப்படத்தில் நீங்கள் புரட்சி செய்தீர்கள், ஒத்த செங்கல்லை வைத்து இங்க தமிழ்நாடு அரசியலில் புரட்சி செய்தீர்கள். இன்னும் பல விஷயங்கள். ஒரு படத்துக்கு ஒரு கவிதையை போட்டு ஒருத்தர் பட்டை கிளப்பினாரு, முழு சட்டமன்றமும் ரசித்தது. அந்த மாதிரி உங்களுக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க இத்தனை நாள் புலம்பிட்டு இருந்த மாதிரி, நான் பேச ஆரம்பிக்கும் போதே இந்த சபாநாயகர் பெல் அடிக்கிறாருங்க அப்படிங்கிற மாதிரி, சபாநாயகர் பெல் அடிக்க மாட்டார். அவர் மெய் மறந்து விடுவார். மிஞ்சி மிஞ்சி போனா கை தட்டுவார், தாளம் போடுவார், அப்படி இப்படின்னு சுதி பிடிப்பார், எல்லாமே பண்ணுவார். இந்த பாட்டை நீங்க பாடி அடுத்த முறை உங்களுடைய சட்டப்பேரவையில் உங்களுடைய நேரத்தை தட்டி தூக்க வேண்டும் என்று உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடை பெறுகிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.